கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லுகிறது இல்லைங்களா? இன்னைக்கு சாதிக்கும் நான் நினைக்கிறோம். சங்கடங்கள் மத்தியில் அநேக சந்தர்ப்பங்கள் காத்திருக்கிறது. விட வேண்டியதை விட்டுடுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதாவது நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போ யோசனைகள் உறுதிப்படும் என்று வார்த்தைப்படி செய்களை ஒப்புக் கொடுங்க. 1 சாமுவேல் 18:14 சொல்லுகிறது, தாவீது தன் செய்களை புத்திமன நடந்தார், கர்த்தரனோடு கூட இருந்தார். உங்களோட என்னோட நம்முடைய தேவன், நம்ம படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. அதாவது யோசுவா 1:9 சொன்னது போல, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனை கர்த்தனோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, மன தைரியமாக இருங்க. நீங்கள் வெற்றி பெறுவீங்க, ஜெயம் பெறுவீங்க. ஆமென். அல்லேலூயா.